உலகம் முழுக்க நடந்த மனித உரிமை மீறல் பத்தியெல்லாம் உலக நாடுகள் ஒன்னா கூடி விவாதம் செஞ்சு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய, தப்பு செஞ்சவங்க தப்புவாங்களா, குற்றம் பண்ணவங்க சிக்குவாங்களா, இல்ல வழக்கம் போல குடிக்கலைற கூட்டமான்னு குழப்பத்தோட மேடைக்கு வந்துட்டாரு நம்ம இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகம் 1000 என்ன 1001 சொன்னாலும் சரி, எனக்கு நானே அம்பையராக இருப்பேன். அம்பையர் என்றால் அவருக்குள் ஒரு ஃபயர் இருக்க வேண்டும். அப்பதான் அவர் அம்பையர். இல்லாவிட்டால் அவர் அன்பையர் ஆகிவிடுவார். எப்போது அவுட் கொடுக்க வேண்டும், எப்போது LBW கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து தீயை பற்ற வைக்க வேண்டும். நோபாலுக்கு அவுட் கொடுத்ததற்காக நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்படலாம் என்று எதிர்பார்த்து தம்பட்டம் அடித்தால் நாளை அமையப் போகும் களம் என்னவாகும்? விளையாட்டு களமாக இருந்தாலும் சரி, அரசியல் களமாக இருந்தாலும் சரி, ஒரு அம்பையருக்குள்ள குணத்துடன் களமாடினால்தான் அரசியல் நாகரிகமாக இருக்கும். இல்லாவிட்டால் டப்பா டான்ஸ் ஆடிவிடும். டப்பா டான்ஸ் ஆடினால் அது தப்பாக இருக்கும். ஆக உள்நாட்டு அரசியல் களமாக இருந்தாலும் சரி, அல்லது பன்னாட்டு அரசியல் களமாக இருந்தாலும் சரி, நடுநிலைமையோடு நின்று ஆட்டத்தை வழிநடத்தாவிட்டால் ஆட்டத்தை வழிநடத்தும் நைனா மேல் ஐயம் வந்துவிடும். போர்க்குற்றம் விசாரணை தொடர்பாக விவாதம் நடத்தும் போது நீக்கு போக்கு இல்லாமல் விவாதிக்க வேண்டும். ஐயண்ணா நாவண்ணா மன்றம் ஐயமில்லாத நைனாக்கள் கூடிய மன்றமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல அம்பையராக இருக்க வேண்டும். LBWO அல்லது ரன் அவுட்டோ தேவையில்லாமல் கொடுக்கப்பட்டு விட்டதாக இருந்தால் இந்த இடிதாங்கி சும்மா இருக்க மாட்டான். இடியாமின் வீட்டுக்கே அமினாவை அனுப்பியவன் இந்த இடிதாங்கி என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீதிக்கு பங்கம் என்று தெரிந்தால் ஒரு தேர்ட் அம்பையராக காணொலியில் வரவும் தயங்க மாட்டான் என்று எச்சரிக்கை விடுக்க இருக்கிறேன். தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளிவிடலாம் என்று மூத்த அண்ணன்மார் நாடுகள் நினைத்தால் உலகம் ஒப்பாரி வைக்கும். உலகம் அழுதால் கிள்ளியதை திருப்பி அள்ள முடியுமா? முடியாது. தேர்தல் காலத்தில் அணி மாறலாம் அல்லது கரை வேட்டிகள் மாறலாம். மாறிவிட்டு இது காலத்தின் கட்டாயம் என்று கருத்து கூட கூறலாம். அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் முதலில் போர்க்குற்றம் பற்றிய விசாரணைக்கு ஆதரவளித்துவிட்டு பின்னர் ஆதரவை மாற்றலாம் என்று முடிவெடுப்பார்களே. ஆனால் காலம் அவர்களின் காலரை பிடித்து ஒரு நாள் கேள்வி கேட்கும் என்று உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.